இவனை மாற்றினா 8 ஊர் மோளை வைக்கணும், 8 ஊரை சுற்றிட்டு வரணும், அப்போ மட்டும்தான் இவன் வாழ்க்கை மாறும். இல்லைனா இவனை அடையாளமே தெரியாமல் பசங்க இவனை அடித்து போடுவாங்கன்னு எங்கள் அம்மா மேலே இறங்கின அந்த குறி சொல்கிற ஆவி சொல்லிச்சு. மாற்றலை, அது அந்த தெய்வம் மாற்றலை. என்ன ஊருக்கே குறி சொல்லிச்சுதான், ஆனால் என்ன மாற்றலை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மேலே வராத அளவு போனது. கேட்டால் அதை கட்டுனாலாம். அது எங்கள் ஊருக்கு இறங்கி குறி சொல்லணும்னா சரக்கு, இந்த சுருட்டு இதெல்லாம் வச்சா மட்டும்தான் நம்ம வருவாங்க. தெய்வம்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் என்னை பரிசுத்தமாக மாற்றும். அது வரும்போதே கோட்டை வைக்கணும், சுருட்டு வைக்கணும்னா அது ஒருத்தனை பரிசுத்தமாக மாற்றாது. அதனால தான் என்னை மாற்ற முடியல. என்னை ஒருத்தர் மாற்றினாரு, அவர் தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரால மாத்திரம்தான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்க போறீங்க?